வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அரிசி மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு புட்டு ரொம்ப நாளாக என் பையன் கேட்டுகிட்டே இருந்தான். நான் ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு சொல்லி பார்த்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து நேரம் கிடச்சிது. அதனால் இன்றைக்கி அரிசி மாவு புட்டு செய்யலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைச்சிட்டு வந்த அரிசி மாவு கொஞ்சமாக எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையை எடுத்து நான் அது பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ புட்டு மாவெல்லாம் வந்து செய்கிறது வந்து ஒரு பொறுமை வேணுங்க. சும்மா நம்ம அவசரத்துக்கெல்லாம் புட்டு மாவு வந்து செய்ய முடியாது. செஞ்சாலும் அது வந்து நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா? அந்த கட்டியெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் வந்து நல்லா உறுத்து விட்டு செஞ்சால் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் அப்படி நல்லா மெதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து புட்டு மாவு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் குழந்தைங்க அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. புட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு நம்ம இது பண்ணதுனால கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து தான் எடுத்து நல்லபடியாக நம்ம அப்படியே கட்டியெல்லாம் உறுத்து விடணும். இப்போ வந்து இந்த இதை வந்து இப்படி உருண்டை பிடிச்சா இப்படி பிடிக்கணும், இப்படி வரணும். இதே இது வந்து உதுத்து விட்டால் இப்படி உதுத்து விட்டாலும் இப்படி உதிரணும். அந்த தாங்க பதம். இந்த பதத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து புட்டு மாவு தண்ணி இது பண்ணணும். கொலன்னு ஆயிடக்கூடாது. கொலன்னு ஆச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பதத்தில் வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் புட்டு மாவு நல்லா வந்து டேஸ்ட்டாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் இந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து சளிச்சு இந்த மாவெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் இப்படி சளிச்சுக்கிட்டே விட்டீங்கன்னா இந்த கட்டி இருக்கு இல்லையா? இந்த கட்டியெல்லாம் இப்படி வந்து இழுத்து பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவுமே வந்து இப்போ பாருங்க, இப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இதை போட்டு இதையும் வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சலடையிலையும் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கட்டிக்கிட்டெல்லாம் எதுவுமே இருக்காது. மாவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து இதை வந்து ஆவியில் வந்து ஒரு 10 நிமிஷம், மினிமம் ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஆவியில் வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், இதை வைக்கலாம். இட்லி தட்டில் போட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம அதை பண்ணலாம். நீங்கள் உடச்சிட்டு துருவிட்டு வந்துடலாம். மாவு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து கையில் மாவை எடுத்து இப்படி லைட்டாக வந்து இப்படி உருட்டி பாருங்கள். உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு. இப்படி உருட்டி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இது அப்படியே எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து சூடாக அப்படியே எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கையில் ஏதாவது இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா பொறுமையாக எடுத்து பாத்திரத்தில் வந்து எடுத்து மாற்றி வைங்க. எடுத்து வைக்கிறப்ப வந்து கையில் சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக எடுக்காதீங்க. ரொம்ப சூட்டோடு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. துணியிலேருந்து அப்படியே எடுத்துடலாங்க. துணியிலேருந்து எடுத்து போட்டோன்னு சொன்னால் அதில் மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ மாவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதோடு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே வந்து துருவி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நம்ம அப்படியே வந்து அந்த கம்பியிலலாம் துருவி போடுவாங்களா, அப்படி நம்ம துருவி போடுறதில்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பல்லில் கடிப்படும். நான் சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வெள்ளை நான் சேர்க்கல. சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கிறலாம். போட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா இனிப்பு இல்லாமல் சாப்பிட்டாலும் புட்டு மாவு நல்லா இருக்காது. புட்டு மாவு வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த புட்டு மாவு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்ட புட்டு மாவை விட இது ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கே வந்து தெரியும், நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு அடிக்கடி உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நான் நெய் சேர்க்க போகிறேங்க. இதில் வந்து இந்த சூட்டோடு வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்தோன்னு சொன்னால் இன்னுமே வாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அப்படியே ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.